சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதயே. ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் தமிழ் வருட பிறப்பு. தமிழில் 12 மாதங்கள். பொதுவாக நம்ம ஆங்கில மாதத்தை வைத்து தான் நம்ம எல்லாருமே பழக்கத்தில் வச்சுருக்கோம். தமிழ் மாதங்கள் தெரிகிறதா அப்படின்னா, பூர்வீகமான தமிழ் மொழிக்கு பூர்வீகமான தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு தமிழ் மாதம் தெரியறதில்லை, பிற மொழி கலப்புனால. தமிழ் மாதங்கள் 12 மாதங்கள். 12 மாதங்கள் 12 ராசிக்குரியது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என்று சொல்லக்கூடிய 12 மாதங்கள். இந்த 12 மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம். இப்படியாக தமிழ் வருடங்கள் ஆண்டுதோறும் பிறப்படுத்தின்னு இருக்கும். 12 மாதம், சித்திரை டு பங்குனி முடிஞ்ச உடனே அடுத்த வருடம் பிறக்கும். இப்போது தமிழ் வருடம் எத்தனை வருடம்? நம்ம இப்போ ஆங்கில வருடங்கள் நிறைய ஆயிரக்கணக்கில் கணக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் வருடங்கள் எத்தனை அப்படின்னா 60 வருடங்கள். தமிழில் மொத்தம் 60 வருஷம். அதனால தான் எல்லாமே பார்த்திங்கன்னா 60 இருக்கும். நொடி 60, நிமிடம் 60, நாழிகை 60, மனிதனுடைய ஆயுள் காலம் 120, அதில் பாதி 60. இப்படியாக 60 இருக்கும். இந்த 60 வருடத்தினுடைய தாற்பயம்தான். அதை தான் கணக்கு பண்ணி காலபுருஷ தத்துவம், இதுதான் இந்த வருடத்தை 60 வருடம். அதுதான் 60 செகண்ட், 60 நொடிகள். அதுதான் நமக்கு 60 நிமிஷம், 1 மணி நேரம். மற்ற எல்லாத்துக்குமே முழுமை பூர்ணம்னா 100, கால்னா 25. ஆனால் மணிக்கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15 தான் கால், 60 தான் 1. இது எதுக்குன்னா காலபுருஷன். இந்த 60 வருடத்தினுடைய அதனுடைய ஃபார்முலா, அதனுடைய வழிமுறை தான் இந்த காலம். இதுதான் காலச்சக்கரம். பஞ்சாங்கம் என்பது காலச்சக்கரம். இந்த பஞ்சாங்கத்தை வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் வான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தின்படி எழுதின்னு வராங்க. தமிழ்நாட்டில் பிரபல்யமாக உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய முதன்மையான பஞ்சாங்கம் இந்த மனோன்மணி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய பாம்பு பஞ்சாங்கம். இது எழுதப்படக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம், சுக்கரன் க்ஷேத்திரத்தில். அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் வர்க்கம் இன்னும் இதை எழுதின்னு இருக்காங்க. அங்கே தான் அதை எழுதின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மாடல்கள், ஆற்காடு பஞ்சாங்கம், அர்ச்சகர் பஞ்சாங்கம்னு ஒரு ஏரியாவில் பஞ்சாங்கம் படிச்சுட்டு அதில் மிகப்பெரிய மேதைகளாக ஆராய்ச்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பஞ்சாங்கம் வெளியிடுறாங்க. இருந்த போதிலும் முதன்மையான பஞ்சாங்கம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பொதுவாக சரியாக இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம். வருட பிறப்பன்று எல்லாருமே காலையில் எழுந்ததும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு புத்தாடை உடுத்தி, இறைவனுக்கு புத்தாடை உடுத்தி நாம் தரிசனம் பண்ணிட்டு முக்கணி நைவேத்தியம் பண்ணி இந்த படையல்கள்லாம் முடித்த உடனே எல்லா ஊர்லேயும் எல்லா ஆலயங்களிலும் பஞ்சாங்கம் படிக்கிறது வழக்கம். பஞ்சாங்கம் படிக்கிறது என்னன்னா, இந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கும் இந்த வருஷம் என்ன வருஷம், இந்த வருஷத்துக்கு என்ன பேர், 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம், இந்த வருஷத்துக்கு என்ன பேர், இந்த வருஷத்தில் 12 மாதங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய சுருக்கம், இந்த வருஷத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், அந்த தேவதை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நன்மைகளை நமக்கு இந்த வருடங்கள் பயக்கும் என்பது இந்த பஞ்சாங்கத்தில் ஒரு குறிப்பாக இருக்கும். அப்புறம் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள், என்று அமாவாசை, என்று பௌர்ணமி, என்னைக்கு கிருத்திகை, சஷ்டி எல்லாமே இதில் குறிப்பிட்டிருக்கும். இதன்படி தான் நமக்கு இந்த காலண்டர் என்று சொல்லக்கூடிய காலண்டர்லாம் வெளியிடுறாங்க இந்த பஞ்சாங்கத்தின்படி. இப்போ இந்த பஞ்சாங்கத்தில் 60 வருஷம்னு சொன்னேன். அந்த 60 வருஷத்தில் இப்போ நம்ம எத்தனாவது வருஷத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39வது வருஷம். இந்த வருஷத்தினுடைய பேர் விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம். இதற்கு முன்னாடி வருஷம், நேற்று வரைக்கும் என்ன வருஷத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா குரோதி வருஷம். இந்த ஆண்டுக்கு அடுத்த வருஷத்தினுடைய பெயர் பராபவ என்று சொல்லக்கூடிய வருஷம். இப்படியாக 60 ஆண்டுகள் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம் 120. கலியுகத்தில் கலியுகம் பிறந்து எத்தனையாவது ஆண்டு அப்படின்னா 5126வது ஆண்டில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். கலியுகம் பிறந்து 5126வது ஆண்டில் நம்ம இருக்கோம். அந்த ஆண்டு தான் விஸ்வாவசு வருஷம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் எல்லாமே நன்மையாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மனிதர்களுக்கு கலியுகத்தில் 120 ஆண்டு, 120 வயசில் நமக்கு பூர்ணமான வயசு. 120 வயசு வரைக்கும் இருக்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணிப்போ 60 வயசு முடிஞ்ச உடனே ஒரு 60 கல்யாணம் அப்படின்னு பண்ணிக்கிறது. ஏன்னா 120 வயதில் பாதி 60 அப்படின்னு சொல்லக்கூடியது. 80 கல்யாணம். 80 கல்யாணம்னா 1000 பிறைகள், 1000 பௌர்ணமி பார்த்துருவா. 80 கல்யாணம் பண்ணும்பொழுது 80 வயதில் ஒரு மனிதன் அவன் வாழ்நாளில் 1000 பிறை, 1000 பௌர்ணமியை முழுசாக பார்த்துருவான். அவங்க பார்க்குறவங்கள பார்க்கலே 1000 பிறைகளை கடந்து விடுவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம். இதனால தான் 60 கல்யாணம் 80 கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது.
60 அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய தத்துவம், அதுதான் காலம். இதை வைத்து தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பஞ்சாங்கம் என்பது நம் வாழ்க்கையோட ஒன்றிய ஒன்று. இதுதான் நம்ம இயக்கின்றது. இது எதை வைத்து இந்த பஞ்சாங்கம் கணிக்கிறாங்க அப்படின்னா 9 கோள்கள் பஞ்சபூதம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் 9 × 5. 9யும் 5யும் பெருக்கினால் 45. ஒரு மண்டலம், முன்னாடி ஒரு நாள், பின்னாடி ஒரு நாள், இடையில அபிஜித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். 45 + 3 48. இப்படியாக சொல்லக்கூடிய ஒரு மண்டலம். அப்படி கால் மண்டலம், அரை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ கால் மண்டலம்னா ஒரு பட்சம் 15 நாள். ஒரு பட்சம் அமாவாசை டு பௌர்ணமி 15 நாள், பௌர்ணமி டு அமாவாசை 15 நாள். 15 15 30. ஆனால் நாழிகை கணக்குப்படி பார்த்திங்கன்னா 27 நாள் தான் ஒரு மாதம். தமிழ் முறைப்படி 27 நாள் தான் ஒரு மாதம். இது இதுதான் உண்மையான விஷயம். 27 நாள் நம்ம கணக்குக்காக 30. தமிழ் மாதத்திலே கணக்குக்காக இருக்குது. அந்த ரேகைகள் மாறும் பொழுது, இந்த ரேகைகள் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அயனங்கள் மாறும் பொழுது, ருதுக்கள் மாறும் பொழுது தேதிகள் மாறும். ஒரு ஆண்டு ஆடி மாதம் 32 தேதி வரும். ஒரு வருஷம் ஆடி மாதம் 30 தேதி 31 தேதியில் இருக்கும். தமிழ் வருடங்களே இந்த மாதிரி இருக்கும். எப்படி ஆங்கில வருடத்தில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வருது இல்லை, பிப்ரவரி மாதம் 29. அதேமாதிரி தமிழ் மாதத்திலையும் கணக்கில் கொஞ்சம் மாறுதல் இருக்கும். ஆனால் வருடத்தினுடைய கணக்கு ஒன்று தான். நாழிகை வித்தியாசப்படும். இப்போது ஒரு மாதம் இன்று மதியானம் முதல் நாளைக்கு மதியானம் வரைக்கும் பௌர்ணமி அப்படின்னு இருக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா இன்று இரவு முதல் நாளை இரவு வரை பௌர்ணமி இருக்கும். ஒரே மாதிரி வராது. ஒரே கிழமையில் பௌர்ணமி வராது, ஒரே கிழமையில் கிருத்திகை வராது. நட்சத்திரங்கள் நாழிகைப்படி மாறின்னு இருக்கும். மணிக்கணக்கு என்பது நமக்காக நம் விதித்து கொண்டது. அதன்படி ஓடினா நம்ம ஓட முடியாது. இந்த காலத்தின்படி ஓடினா நம்மளால் இயங்க முடியாது. சூரிய உதயத்தை வைத்து அதன்படி அதுதான் நம்மளுடைய ஜாதகம் எழுதுவோம். சூரிய உதயாதி நாழிகை அப்படின்னு ஜாதகம் எழுதுவாங்க. 9 கோள்கள் பஞ்சபூத சக்தி இரண்டையும் சேர்த்து தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தை வைத்து நாம் எந்த நேரத்தில் பிறக்கிறோமோ அதை வைத்து லக்னங்கள், ராசி, நட்சத்திரம் குறித்து தான் நமக்கு ஜாதகம். நாம் பிறக்கும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டங்களில் இருக்குங்கிறத அந்த கட்டம் போட்டு எழுதி கொடுப்பாங்க. அதன்படி நம்மளுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். இப்போ இந்த ஆண்டு எப்படி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த பஞ்சாங்கம் படிப்பது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்தினுடைய தேவதை யார், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விஸ்வாவசு வருஷம், விஸ்வாவசு மகர சங்கராந்தி. ஒரு மாதமும் மாத பிறப்பு உண்டு. தமிழில் பழக்கம் என்னென்னா வருட பிறப்பு தான் நமக்கு தெரியும், ஆனால் மாத பிறப்புன்னு உண்டு. இது பெரும்பாலான பிராமணர்கள் கடைபிடிச்சுன்னு வரா. மாத பிறப்பு அன்றைக்கி அவள் தர்ப்பணம் பண்ணுறது, மாத பிறப்பில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே வடபாயச நைவேத்தியம் பண்ணுறது எல்லாருக்குமே பழக்கமாக இருக்குது. மாத பிறப்பு உண்டு. ஒரு மாதமும் சங்கராந்தி அப்படின்னு பேர். ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாயும் சிவப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காதும் 8 கைகளும் 2 கால்களும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோஜனை பருமனும் 100 யோஜனை உயரமும் உள்ள கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி. இந்த வருஷத்தினுடைய தேவதை, வருஷத்துக்கு வருஷம் ஒரு தேவதைன்னு உண்டு. அது தோன்றும். அதுதான் நமக்கு நன்மை பயக்கும். இந்த ஆண்டில் அந்த தேவதையினுடைய பேர் மந்தாகினி. மகர சங்கராந்தியினுடைய நாமதேயம் மந்தாகினின் பேர். கரும்பு ஜலஸ்நானம் செய்து சிவப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளை பாத்திரத்தில் பாயசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு ஹேமம் சாமரம் வீசிக்கொண்டு முக்தக்குடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகப்பூ சூடி கட்கம் ஆயுதமேந்தி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 30 நாழிகை 26 வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திதியில் அனுஷ நட்சத்திரத்தில் பாலவ கர்ணத்தில் கடக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறாள். இந்த தேவதை எப்போ தென்படுவாள் அப்படின்னா வருகிற மார்கழி மாதம் 14/1/2026 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு 30 நாழிகை 26 வினாடிக்கு அன்றைக்கி வெட்னஸ்டே புதன்கிழமை ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இந்த தேவதை பிரவேசிக்கிறாள். விசேஷ பலன் நாமதேய பலன். பிராமணர்கள் சௌக்கியமாக இருப்பாங்க. அபிஷேக பலன் பித்தம் அதிகம். பித்தம்னா நமக்கு உடல் சூடுனால ஏற்படக்கூடிய
வியாதிகள் அதிகமாக இருக்கும். வஸ்திர பலன் கணிகர்களுக்கு பிடை. ஆபரண பலன் கலகம்